இப்ப நடிகர் விஜய் அவர்கள் வந்து இப்போ பாதிக்கப்பட்டவங்கலாம் அங்கே கூப்பிட்டு வச்சு சந்திச்சாங்க. அந்த நிகழ்வு அங்கே என்ன நடந்ததுங்க்கா? அங்கே போனோன்னு ஃபஸ்ட்டு அங்கே கூட்டிகிட்டு வந்து ஆறுதல் சொல்கிறதுக்கு மன்னிப்பு கேட்டார். அப்புறம் எங்களை வந்து நல்லா தொட்டதுக்கெல்லாம் ஒரு மன்னிச்சுக்கோங்கம்மா மன்னிச்சுக்கோங்கம்மான்னு தான் சொன்னார். ஒரு அண்ணனா தம்பியா உங்கள் மகனா உங்கள் கூட இருப்பேன், நீங்கள் எப்போ வேணாலும் என்கிட்ட என்ன வேணாலும் கேட்கலாம் அப்படின்னு சொன்னார். நாங்கள் போகிற இடத்துல எங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லை, சின்ன பையனுக்கு. அதனால் நாங்கள் அவர்கிட்ட பெருசாக பேச முடியல. குழந்தைய ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போனனால போயிட்டு பேசிட்டு தம்பியோட ஃபோட்டோ ஒன்று கொடுத்தாங்க. அதை பார்த்துட்டு ரொம்ப நேரம் அவனை கையில் வச்சுட்டே நின்னார். ஆறுதல் சொன்னார். குழந்தைக்கு உடம்பு சரியில்லைங்கிறனால ரொம்ப நேரம் எங்களால் பேச முடியல. போயிட்டு ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, நாங்கள் வந்துட்டோம் வெளியே. ஆறுதல் சொன்னார், அவ்வளோதான். இங்கேருந்து எப்படி கூட்டு போனாங்கக்கா? இங்கேருந்து பஸ்ஸில் தான் ட்ராவல்ஸில் தான் கூட்டிகிட்டு போனாங்க. போனப்போ நைட்டு சாப்பாடுக்கு வாங்கி கொடுத்தாங்க. திருப்பி காலையில் 12:30 மணிக்கெல்லாம் அங்கே போயிட்டோம். ரூமெல்லாம் நல்லா பண்ணி கொடுத்தாங்க. எங்கள் போன இடத்துல எங்கள் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாமல் ஆயிடுச்சு. அப்புறம் அதனால் நைட்டு ஆஸ்பத்திரிக்கே கூட்டிகிட்டு போய் பெரிய ஹாஸ்பிட்டல் செட்டிநாடு ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் எமர்ஜென்சியில் வச்சு பார்த்து மறுபடியும் காலைல 5:30க்கு தான் வீட்டுக்கு வந்தோம். ரூமுக்கு வந்தோம். வந்துட்டு திருப்பி காலையில் 6:30 7 மணி போல் மறுபடியும் கூட்டிகிட்டு போனாங்க. சாப்பாடெல்லாம் அரேஞ்ச் பண்ணியிருந்தாங்க. சாப்பிட்டுட்டு அங்கே உட்காந்துருந்தோம். அப்புறம் ஒருத்தரை தான் விட்டாங்க.